கிறிஸ்தவ பேராளர்களுக்கு விருது வழங்கும் விழா நிகழ்வை மிக அழகாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அறநெறி மக்கள் கட்சி தலைவர் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் தளபதி அவர்களே, அவரோடு சேர்ந்து இந்த அரிய பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கு விழாவில் விருது பெறும் பேராளுமைகளாக வருகை தந்து மேடை அரங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மேதகு ஆயர் அந்தோணி நீதிநாதன் அவர்களே, அன்புக்குரிய வழக்கறிஞர் முனைவர் தேவ சம்பத் கிருஷ்ணன் அவர்களே, அருட்பணியாளர் ஜேக்கப் அவர்களே, திருமிகு ரமேஷ் அவர்களே, திருமிகு செல்லப்பா அவர்களே, ஐசக் வேத ஆசிரியர் அவர்களே, அருட்பணியாளர் ஜெயசுதாஸ் அவர்களே, திருமிகு அருள் பிரகாஷ் அவர்களே, திருமிகு என்னுடைய சகோதரர் அண்ணன் ஜான் வாரிஷ் அவர்களே, திருமிகு எமி அவர்களே, அருட்சகோதரி டெய்சி அவர்களே, அன்புக்குரிய சாமுவேல் செல்வகுமார் அவர்களே, இன்னும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், பெரியவர்கள், உங்கள் அத்தனை பேருக்கு முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் எங்களை எப்போது சந்திக்கின்ற நேரத்திலும் ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லுவது தான், கிறிஸ்தவ சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், அதற்காக நாம் எல்லாம் ஒருமித்து நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான எண்ணத்தை கொண்டவர். எந்த செயல் செய்தாலும் அதை நேர்த்தியாக ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தார். இன்றைக்கு அவர் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் உண்மையிலேயே 2 காரியங்களை நமக்கு உணர்த்துகிறது. ஒன்று, விருது பெறக்கூடியவர்கள் அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய பங்கு, ஆற்றி வருகின்ற பங்கு, இவற்றை வெளியே கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்குகின்ற ஒரு அற்புதமான செயலாக நாம் இதை பார்க்கின்றோம். 2வது பேர் என்னென்னா, அது யாருடைய பெயரால் அந்த விருதுகள் அமைந்திருக்கிறது, அது ஒரு மிக மிக முக்கியமான காரியம். புனிதர் தேவசகாயம் தொடங்கி பல்வேறு நல்ல அருட்பணியாளர்கள் பெயரில் அமைந்திருக்கக்கூடிய விருதுகளை அவர் வழங்கி இருக்கின்றார். எனவே அதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. உண்மையிலேயே எத்தனையோ கிறிஸ்தவ தலைவர்கள், பேராளுமைகள், அவருடைய வாழ்க்கை, அவர்கள் வாழ்ந்த விதம், அதில் அவர்கள் சந்தித்த சவால்கள், அவர்கள் அனுபவித்த துயரங்கள், இவற்றையெல்லாம் எண்ணி கூட பார்க்க முடியாது. நம்முடைய புனிதர் தேவசகாயம் பிள்ளை அவர்கள் என்னுடைய மாவட்டத்தை சார்ந்தவர் மட்டும், என்னுடைய பகுதியை சார்ந்தவர், மிக அருகாமையில். அவருடைய அந்த புனித ஸ்தலம் அமைந்திருக்கக்கூடிய இடம் ஒரு 3 கிலோமீட்டர் தான். அவருக்கு புனிதர் பட்டம் கிடைத்த நேரத்தில் அதை அரசனுடைய பிரதிநிதிகளாக நானும், அன்றைக்கு இருந்த அமைச்சர் அண்ணன் மஸ்தான் அவர்களும், சிறுபான்மை பிரிவு தலைவராக இருந்த அண்ணன் பீட்டர் ஃபன்ஸ் அவர்களும் தான் நாங்கள் ரோமாபுரிக்கு சென்றிருந்தோம். அன்றைக்கு உண்மையிலேயே எங்களுக்கு அதனுடைய சிறப்பு அன்றைக்கு தான் தெரிஞ்சது, எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பை அவர் பெற்றிருக்கின்றார். ஆனால் உண்மையிலேயே டிலனாய் போன்றவர்கள் டச்சு படை தலைவராக வந்து இங்கு அவர் அந்த படை வீரர்கள் ஒரு தோல்வியை தழுவினாலும் இங்கிருந்த மன்னர் அவரை பார்த்து, அவர் திறமையை பார்த்து டிலனாய் வந்து அவரை அங்கீகரித்து இவருடைய படை தளபதியாக வைக்கிறார். அவருடைய ஒரே மகன் பிறகு அந்த திருவங்காடு சமஸ்தானத்திற்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே அந்த போரில் வந்து களக்காடுன்ற பகுதியில் இறந்து போகிறார். அப்போ இந்த மண்ணில் வந்து அவங்க எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறாங்க, அவரும் அவருடைய வாரிசெல்லாம் இங்கே முடிஞ்சு போகுது. டெல்னாய் ஸ்டோம்ப் என்று சொல்லுவோம். அது சென்னையில் கன்னியாகுமரியில் உதயகிரி கோட்டை என்று ஒன்று இருக்கிறது, பத்மநாபுரம் அரண்மனையை சார்ந்த ஒன்று. அதுதான் டெல்னாய் ஸ்டோம்ப் என்று ஒன்று இருக்கிறது. அதில் தான் அவர் அது இடிந்து ரொம்ப ஒரு டைலாபரேட்டரி ஸ்டேஜில் இருந்தது. இப்போ கவர்மெண்ட்டில் கொஞ்சம் நாங்கள் ரெக்கவர் பண்ணி இருக்கிறத பாதுகாத்துட்ருக்கோம். அந்த டோம்ப் வந்து 2ஆக சொல்லப்பட்ட அவர் வழிபட்ட ஒரு சர்ச் ஆகவும், தொடர்ந்து அவருக்கு காலத்துக்கு பிறகு அதில்
சர்ச் சர்வீசஸ் இல்லாமல் அவருடைய அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையாக இந்த இடம் இருக்குது. ஆனால் அவருடைய வரலாற்று பின்னணியை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரிஃபார்ம்ஸ். நீங்கள் வந்து நம்முடைய தேவசகாயம் அவர்கள் அவர் கிறிஸ்துவ பணி மட்டும் இல்லை. நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலாக கன்னியாகுமரியில் தான் சம உரிமை கேட்டு மக்கள் போராடினாங்க. அன்றைக்கி வந்து மனுஷனுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. நீங்கள் ஜாதி வாரியாக பிரிக்கப்பட்டு பாலின வாரியாக பிரிக்கப்பட்ட பெண்களுக்கு ரோலே இல்லை, அடிமையிலையும் அடிமை, எந்த மரியாதையும் இல்லை. அப்போது அப்படிப்பட்ட அந்த அக்கிரமம், அது அக்கிரமம்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி பல இடங்களில் பேசுவேன், உலகத்தில் பல இடங்களில் நடந்த வரலாற்றுக்கும் நம்ம இந்திய நாட்டு வரலாற்றுக்கும் ரொம்ப வித்தியாசம். அங்கே வந்து போரில் வெற்றி பெறுவான், போர் கைதை பிடிச்சிட்டுருவான், கொடுமைப்படுத்துவான், அக்கிரமம் பண்ணுவான், அது ஒரு பக்கம். இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து ஒரு கிளாஸ் சொசைட்டி, ஒரு வர்க்க சமூகத்தை ரொம்ப தந்திரமாக கட்டமைச்சு அதை மக்களை ஏற்றுக்கொள்ள வைத்தார்கள். இன்றைக்கும் கிராமத்தில் போய் ஒரு விதவை பெண் வெளியே வராமல் இருக்கும், கேட்டால் நான் விதவையாச்சும் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன். தேர் அக்செப்டிங் இட். அவங்க உள்வாங்க வச்சுட்டா, நான் பழைய காலத்தில் செய்கிற பாவம் தான், நான் இன்றைக்கி வந்து நான் இப்படி அடிமையாக பிறந்துட்டேன், நான் தாழ்ந்த ஜாதியில் பிறந்துட்டேன், நான் அதில் இது ஏற்றுக்கொள்ளணும்னு வச்சுக்கிட்டேன். நான் அன்றைக்கி செய்த பாவத்தினால் இன்றைக்கி தாழ்ந்த ஜாதியில் பிறந்துட்டேன், நான் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, நான் மற்றவங்க நடக்கக்கூடிய தெருவில் நடக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள். இது 5 பேர் 10 பேரையா, கோடானு கோடி மக்களை இவ்வளவு தந்திரமாக ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சூழ்ச்சியால் அவர்களுக்கு சில கருத்துக்களை பரப்பி அதை நம்ப வைத்து அதை அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்த ஒரு மிக 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 மோசமான ஒரு செயல் வந்து உலகத்தில் எங்கேயுமே நடந்தது. அப்படி வரலாறே இல்லை. இது அப்படிப்பட்ட அந்த கட்டமைப்பை உடைப்பதற்காகத்தான் அன்றைக்கு கிறிஸ்தவ மிஷனரிகள்லாம் இங்கே வந்து உழைச்சிருக்காங்க. எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம், நான் பல இடங்களில் பேசி கொண்டிருப்பது, இந்திய நாட்டின் வரலாறு என்பது புனையப்பட்ட பொய் வரலாறு. நான் ஒரு மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் திங், கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் கூட அதை நான் படித்து கொடுத்தேன். அந்த மன்னர் வந்தார், இவர் வந்தார், போராடினார். இந்த மண்ணில் மக்கள் பட்ட துயரத்தை பற்றி ஏதாவது வரலாறு எழுதப்பட்டிருக்கிறதா? எப்படி ஜாதி கட்டமைக்கப்பட்டது, எப்படி பெண்கள் அடிமையாக்கப்பட்டார்கள், இந்த வரலாறு எங்கேயாவது நம்ம படிச்சிருக்கோமா? எத்தனை அன்னைக்கு ஜாதியின் பேரால் எத்தனை படுகொலைகள் நடந்திருக்கிறது? கேள்வியே கேட்க முடியாது, ஜஸ்டிஸே கிடையாது, யாருமே கேட்கறதில்லை. உண்மையிலேயே நான் சில மேடைகளில் போய் கேட்பேன், நீ அரண்மனையை காட்டுக, கோயிலை காட்டுக, மக்கள் குடியிருந்த வீடை காட்ட முடியுமானால, மக்கள் படித்த ஸ்கூலை காட்ட முடியுமா? வெள்ளைக்கால மிஷனரிகள் வருவதற்கு முன்னால் இங்கு எங்கு பொது பள்ளிகள் இருந்தது, எங்கு பொது கல்லூரிகள் இருந்தது, எங்கு பல்கலைக்கழகம் இருந்தது? யாராவது இதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்களா? பதில் இல்லை. இருந்ததுன்னு சொல்ல முடியும், பதிலே கிடையாது. நீங்கள் அதில் வந்து சும்மா நிறுவ முடியாது. இன்றைக்கி கூட நம்ம ஒரு ஊரில் போய் ஒரு ஸ்கூலை கட்டி எழுப்பிட்டாண்டா நம்ம பெரிய ஆளுன்னு சொல்லலாம். அன்னைக்கு மொழி தெரியாது, மக்களுடைய பழக்க வழக்கம், கலாச்சாரம் எல்லாத்துலேயும் மாறுபட்ட இது. தோற்றத்தில் மாறுபாடு. நீங்கள் தோற்றத்தில் மாறுபாடுன்னு ஒரு நாள் போனாலே உடனே வந்து இவர் ஸ்பை பண்ணால் வந்திருக்காருன்னு வச்சு ஒற்றர் வச்சு பிடிச்சி கொண்டுருவான். அப்படிப்பட்ட காலகட்டத்திலாக மிஷனரிகள் இங்கே வந்து பணியாற்றி இவ்வளோ பெரிய சிறப்புகளை தந்திருக்கிறார்கள். எனவே அந்த பேரால் இந்த அவார்டு கொடுப்பது போன்ற நிகழ்வுகள் பெருசாக இன்னும் போனோம். அப்போ தான் வந்து அவருடைய பங்களிப்பு, அந்த மறைக்கப்பட்ட திட்டமிடப்பட்டு மறைக்கப்பட்ட அந்த வரலாறுகள் நம்முடைய மக்களுக்கு நாம் எடுத்து கூறுவதற்கு அது வாய்ப்பாக அமையும். அந்த நிலையில் இந்த விருது கொடுப்பதை நான் உள்ளபடியே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். விருது பெற்ற பேராளுமைகள் ஒவ்வொரு நம்முடைய பிஷப் இருக்காங்க, எல்லாரும் வந்து அவ்வளவு பங்களித்திருக்கிறார்கள், தொடர்ந்து பங்களித்து வருகிறார்கள். அந்த பங்களிப்பை நாம் இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்த்து கொண்டோம் என்றால் ஒரு அமைதியற்ற நிலை. அண்மையில் நம்முடைய போப் அவர்கள் பேசுகின்ற போது கூட எவ்வளோ வருத்தத்தோடு தன்னுடைய மனக்குமுறலை அவர் தெரிவித்தார். ஏன்னா தேவையே இல்லாமல் போர் நடந்து கொண்டிருக்கிறது, பல வன்முறை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்தியாவில் கூட திட்டமிடப்பட்ட வெறுப்பு பிரச்சாரங்கள் சென்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களை கல்பிரிட்டு மாதிரி பார்க்கக்கூடிய நிலைமை இது என்னைக்காவது உலகத்தில் நடந்தால் அதை யாராவது செய்தார்களா? இப்போ நம்ம எஃப்சிஆர் எவ்வளோ பெரிய அநீதி. எஃப்சிஆர் எல்லாம் ரத்து, என்ன காரியம் தேவை இருக்கா? அது நீங்கள் நியாயமாக நடந்துக்கிறீங்களா? ஒரு பக்கத்தில் மதவாத அமைப்புகளுக்கு நீங்கள் தாராளமாக எஃப்சிஆரை கொடுக்கீங்க, பணத்தை நிறைவேற்றி கொடுக்கீங்க. அதே நேரத்தில் முற்றிலுமாக சமூக பணி,
விளிம்புநிலை மக்களுக்காக பணியாற்றக்கூடிய மக்கள், அந்த அமைப்புகளுடைய எஃப்சிஆரை வந்து எல்லாத்தையும் அன்னைக்கு அடித்து தகர்க்கக்கூடிய ஒரு நிலைமை. அதை எடுத்து இன்றைக்கு பல்வேறு பிரச்சாரங்களை நாங்கள் கூட மேற்கொண்டு வருகின்றோம். அதை விட நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம எல்லாரும் வந்து ஒரு 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 சாலிடாரிட்டி நமக்குள்ளே இன்னும் வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அந்த நிலையில் அதற்காக நாம் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி அறநிலை மக்கள் கட்சிக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன்.